பெண்டுலம் கிளாக் வந்து 1930 80களில் குவாட்ஸ் கடிகாரம் நம்ம ஊருக்கு என்ட்ரி ஆகுது. ஸ்குவாட்ஸ் கடிகாரம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி நம்ம ஊரில் வந்தோடனே இதுகளுக்கெல்லாம் 8 நாளைக்கு ஒருக்கா சாவி கொடுக்கணும். இன்னும் பெரிய ஒரு தலைவலி அது ஆக்சுவலி. இப்போ நீங்கள் கையில் கெட்டிக்க பேட்டரி வாட்ச் வந்து சாவியே கொடுக்க வேண்டாம், ஓடிட்டே இருக்கும். ஒரு பேட்டரி போட்டாச்சுன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஓடும். அந்த காலத்தில் உள்ள வாட்சஸ் அப்படி இல்லை, டெய்லி சாவி கொடுக்கணும், வைண்டிங் மெக்கானிசம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கடிகாரங்களும் கிளாக்குகளும் 8 நாளைக்கு ஒருக்கா சாவி கொடுக்கும். ஸோ 1980 குவாட்ஸ் கடிகாரம் நம்ம ஊரில் வந்தோடனே எல்லா வீட்டிலையும் என்ன செய்தாங்கன்னா இந்த பழைய பெண்டுலம் கடிகாரங்களை ஸ்கிராப் பண்ணிவிட்டு குவாட்ஸ் கடிகாரங்களை மாட்டினாங்க. ஸோ பெண்டுலம் கடிகாரத்துக்கு இட ரேட்டில் வேல்யூ இல்லாமல் போச்சு. இன்னைக்கு அது வந்து கலெக்டபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜாவான்னு ஒரு பைக் இருந்தது. அந்த இப்போ உள்ள ஜாவா இல்லை, அப்போ உள்ள ஜாவா, அது வந்து எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுக்கு வேல்யூ கூடுதுச்சு. ஆமாம், இன்னைக்கு புது ஜாவாவோட பழைய ஜாவாவுக்கு, புது புல்லட்டோட பழைய புல்லட்டுக்கு வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் கலெக்டபிள் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 லட்ச ரூபா கிளாக்கை குப்பையில் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு உடஞ்சி கிடக்கும், அதை எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து என்னோட எக்ஸ்பர்டைஸ் மெக்கானிக்கெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி போட விட்டுருவேன்.